Hey guys, welcome back to another Kabaddi video. இந்த வீடியோவில் பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸோட டார்கெட் ரைடர்ஸ் ஃபார் PKL சீசன் 11 யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். தமிழ் தலைவாஸ் பவான் ஷராவத்தை பை பண்ணுவாங்களா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸோட டார்கெட் ரைடர்ஸ் ஃபார் PKL சீசன் 11 யாருன்னு பார்க்கலாம். தமிழ் தலைவாஸ்ட்டு இப்போ இருக்கிற ரிமைனிங் பர்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2,57,00,000 தான் நம்மகிட்ட வந்து ரிமைனிங் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம ரைடர்ஸை வாங்க போகிறோம். அண்ட் டிஃபெண்டர்ஸையும் பேக்கப்ஸ் இது எல்லாமே வாங்கணும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ப்ரைமரியாக ஒரு 4 ரைடர்ஸை டார்கெட் பண்ணலாம். ஸோ அந்த 4 ரைடர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பவான் ஷராவத், பர்தீப் நர்வால், மணிந்தர் சிங், சச்சின் தன்வார், இவங்க 4 பேரை நம்ம டார்கெட் பண்ணலாம். ஸோ இந்த 4 பேரை பொறுத்த வரைக்கும் பவான் ஷராவத்தை ஃபஸ்ட்டு பேசுவோமே. நம்ம தமிழ் தலைவாஸ் பவான் ஷராவத்தை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ் தலைவாஸ் பவான் ஷராவத்தை வாங்கலாம். அதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். மோஸ்ட்டாக தெலுங்கு டைட்டன்ஸ் பவான் ஷராவத்துக்கு FBM யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம தமிழ் தலைவாஸ் பவான் ஷராவத்துக்கு போகலாம். ஏன்னா அதே கோச் உதயகுமார் தான் பவான் ஷராவத்தை PKL சீசன் 9 எடுத்தார். ஸோ அவர் தான் திருப்பி நம்ம ஆக்ஷன் டேபிளில் இருக்க போகிறாரு. அதோடு சேர்த்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி கோச்சான நம்மளோட தர்மராஜ் தேர்லாதன் அண்ணாவும் இருக்க போகிறாங்க. ஸோ அதனால் பவான் ஷராவத்தை நம்ம தமிழ் தலைவாஸ் எடுக்க அதிக சான்ஸ் இருக்குது. எடுத்தால் நம்ம தமிழ் தலைவாஸ்க்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் தமிழ் தலைவாஸ்க்கு பவான் ஷராவத்தை எடுத்தால் தமிழ் தலைவாஸ்க்கு இது ஒரு நல்ல ரைடராகவே இவர் இருப்பார். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் தலைவாஸ் பவான் ஷராவத்தை பை பண்ணால் நமக்கு ஒரு நல்ல ரைடராக பவான் ஷராவத் இருக்க அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ பார்ப்போங்க தமிழ் தலைவாஸ் பவான் ஷராவத்தை எடுக்கிறாங்களான்னு. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், தமிழ் தலைவாஸ் பவான் ஷராவத்தை எடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ரைடர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்தீப் நர்வால். பர்தீப் நர்வாலும் பார்த்திங்கன்னா UP யோதாஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா பர்தீப் நர்வாலுக்கும் UP யோதாஸ் கோச்சுக்குமே சண்டை இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பர்தீப் நர்வாலையும் UP யோதாஸ் FBM போடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் டவுட்டு தான். ஸோ நம்ம பர்தீப் நர்வாலையும் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கலாங்க. அவர்கிட்டையும் நல்ல ஸ்கில்லாம் இருக்குது. ஒரு 2 சீசன் ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறத தவிர இப்போ வந்து புது டீமுக்கு வந்து அவர் ஃபார்முக்கு கூட வரலாம். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம தமிழ் தலைவாஸ் பர்தீப் நர்வாலை வாங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். டுப்கி கிங்கு வேறு சொல்லணுமா, 2 சீசன் ஃபார்ம் அவுட்டனால எல்லாம் வந்து அவரை வேணான்னு சொல்லலாம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம தமிழ் தலைவாஸ் பர்தீப் நர்வாலை வாங்கினா நமக்கு ஒரு சூப்பர் காம்போவாக இருக்கும். ஒரு சைடு நரேந்தர் கண்டோலா, இன்னொரு சைடு பர்தீப் நர்வால், செம காம்போவாக இருக்கும் நம்ம ரைடிங்கில். ஸோ தமிழ் தலைவாஸ் பர்தீப் நர்வாலை வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் வாங்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், தமிழ் தலைவாஸ் பர்தீப் நர்வாலாம் வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் தலைவாஸ் மணிந்தர் சிங்கை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மணிந்தர் சிங்குமே ஒரு நல்ல ரைடர் தான். பட் அவரையுமே பெங்கால் வாரியர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு ஏதோ தோணுதுங்க, பெங்கால் வாரியர்ஸ் திருப்பி மணிந்தர் சிங்கை FBMல எடுத்துருவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ மோஸ்ட்டாக அப்படி பெங்கால் வாரியர்ஸ் FBMல எடுக்கலைன்னா தமிழ் தலைவாஸ் மணிந்தர் சிங்கையுமே வாங்கலாம். ஸோ அதனால் நம்ம தமிழ் தலைவாஸ் மணிந்தர் சிங்குக்கு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகலாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ரைடர், PKL நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் மணிந்தர் சிங்கை நம்ம தமிழ் தலைவாஸ் வாங்கலாம். நான் கடைசியாக வைக்க போகிற ஆப்ஷன் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சச்சின் தன்வார். பல பேர் யோசிக்க மாட்டாங்க, இந்த 3 ரைடர்ஸுமே போஸ் அதிகமாக கூட போக சான்ஸ் இருக்குது. பட் சச்சின் தன்வார் எனக்கு தெரிஞ்சு இவங்க 3 ரைடர்ஸோட கம்மியாக தான் போவார். ஸோ தமிழ் தலைவர்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன்னா நான் சச்சின் தன்வாரையும் சொல்லுவேன். ஸோ அவரையும் வாங்கலாம் தமிழ் தலைவர்ஸ். ஏன்னா பட்னா பைரட்ஸில் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருங்க. அதுவும் மெயினாக டூ ஆர் டை ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லியே ஆகணும். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் தலைவர் சச்சின் தன்வாரையுமே வாங்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போங்க தமிழ் தலைவாஸ் யாரை வாங்க போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், தமிழ் தலைவாஸ் எந்த ரைடரை வாங்கலாம் PKL சீசன் 11 அப்படி நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சாங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.